அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம கிச்சடி செய்ய போகிறோம். தேவையான பொருட்கள் வந்து பச்சரிசி, சிறுபருப்பு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொத்தமல்லி, புதினா. கேஸ் ஆன் பண்ணுங்கள். கேஸ் ஆன் பண்ணி சிறுபருப்பை வறுத்துக்குங்க. லைட்டாக வாசனை வர வரைக்கும் வறுத்துக்குங்க. அதிகமாக வறுக்காதீங்க. அளவு எவ்வளோன்னா, ஒரு கப் அரிசி எடுத்திங்கன்னா 1/4 கப் சிறுபருப்பு எடுத்துக்கோங்க. அரிசியையும் சிறுபருப்பை கழுவி 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே வச்சுருங்க. கேஸ் ஆன் பண்ணி குக்கர் வைங்க. எண்ணெய், நெய் போட்டுக்கோங்க. எண்ணெய், நெய் சூடானதும் லவங்கம், பட்டை, ஏலக்காய் போடுங்க. அதிகமாக போடாதீங்க. சும்மா ஒரு சின்ன பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்புன்னு போடுங்க. நம்ம வெட்டி வச்சுக்கிற வெங்காயத்தை போடுங்க. போட்டு வதக்குங்க. இது வந்து 1 பாட் ரைஸ்னா கூட சொல்லலாம். ஏன்னா இது கொஞ்சம் நேரத்தில் செஞ்சிடலாம். இது காலையில் டிஃபனுக்கும் வச்சுக்கலாம். மத்தியானம் பசங்களுக்கு லஞ்சு கூட கட்டி கொடுக்கலாம். வெங்காயம் லைட்டாக ப்ரௌன் ஆனவுடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுங்க. போட்டு வதக்குங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும். தக்காளி, பச்சை மிளகாய் போடுங்க. 1 ஸ்பூன் உப்பு போடுங்க. இது வந்து பசங்களுக்கு வந்து ஹெல்த் இது. ஏன்னா நம்ம இதில் சிறுபருப்பு போடுறோம். இதுக்கு சைடிஷ் வந்து புதினா சட்னி தான் ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கினோன்னா அரிசி போடுங்க. அரிசி போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். நான் ஜீரக சம்பா ரைஸ் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா பாசுமதி ரைஸ் கூட எடுத்துக்கலாம் நீங்கள். நான் அரிசி கூடயே சிறுபருப்பும் சேர்த்து கழுவி வச்சுட்டேன். சிறுபருப்பும் சேர்த்து போட்டிருக்கேன் நான் இதில். 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி போட்டிருக்கேன் நான். அந்த அளவுலேயே போடுங்க நீங்களும். 3 விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி நிறைய பேர் சமைப்பீங்க. சமைக்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இந்த மாதிரி சமைங்க. உங்களுக்கு என்னோடய ரெசிபிங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பசங்களுக்கு சுட சுட கொடுங்க. பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க புதினா சட்னி அரைக்கலாம். புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகா, ஒரு சின்ன துண்டு தேங்காய், இஞ்சி, புளி, வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. உப்பு போட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஆயிடுச்சு. இன்ஷால்லா நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.